ஹாய், ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன். உடம்பு சரியாமல் தான் வந்திருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா ஏதாவது எனக்கு செஞ்சு தருவாங்க, இல்லை என்கிட்ட ஏதாவது பேசுவாங்க, எப்படி இருப்பாங்க, ஏதாவது சத்தா செஞ்சு தருவாங்கன்னு பார்த்தா உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு. அம்மா, நான் கூப்பிடுறது கூட கேட்கல. ஸ்லிப் ஆயிட்டான் லூசு. அவ விழுந்துட்டு போறா. என்னம்மா? ஏய் அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஊர்ல இருந்து நான் உடம்பு முடியாம தானே வந்திருக்கேன். ஏதாவது சத்தா ஏதாவது செய்வோம், ஏதாவது இருக்குதா? போனை உட்காந்து பாத்துட்டு இருக்க. சத்தா செஞ்சு தின்னு கிழிச்சிருவா. என்கிட்ட பேசு. போன் துபாயில இருந்தா மட்டும் பேச ஆள் இல்ல. போன் பண்ணா பேச மாட்டேன். இப்ப நேர்ல வந்து இன்னும் போனை விடுற. நாயேவா? டேய், உன் பாங்க நிச்ச பழத்தை தின்ன யோகிதை இல்ல. நீ வந்து இதெல்லாம் செய்ய அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். எதுல செய்யமா? இவ எதனா சாப்பிடுறவாளாமா? செய்தா என்ன செய்யணும் சொல்லு. சத்தா ஏதாவது குடும்பம் அந்த துபாய் அங்க இருந்தா சத்தா ஏதாவது சாப்பிடு. இந்த மாதிரி சாப்பிடு. அங்க கிடைக்காத ஒரு பொருளெல்லாம் அதை வாங்கி சாப்பிடு. நீ மூஞ்ச பாரு. மாமியாரே மேலே, என் மாமியாரே மேலே இருக்கு. அதான் யாச்சி இங்க வந்திருக்கணும். தெரிஞ்சிருக்க கேட்க மாட்டா என்ன. அது ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. இது இருக்குதுங்க பாரு, 2 பெத்து வச்சிருக்கேன் நானு. அதையும் பண்றேன், இதையும் பண்றேன். இப்பதானே வேலைக்கு ஏத்திட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். என்ன மாதிரி பாரு போயிடுச்சு பாத்தீங்களா? என்ன மாதிரியே சாம்பிராணி போட்டு வீடு மங்கள கலகரமா பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் உட்கார்ந்தேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் மாத்திட்டா. நான் நல்ல இது எது? எந்த ஜோக்கு? என்ன வேணும் உனக்கு சொல்லு. ஏதாவது ஒரு நல்லதா செஞ்சுதாமா, என் உடம்புக்கும் சத்தான மாதிரி ஒரு நல்லதா ஏதாவது பண்ணி கொடு. செஞ்சு கொடுப்பியா? உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்க. என்ன வேணும் சொல்லு. ஐயோ ஏன்டி பழத்தை வாங்கி தின்னது அப்படியே கிடக்குது. நீ செய்து வச்சோன்னு அப்படியே சாப்பிட்டுருவோம். என்ன வேணும் உனக்கு சொல்லு. ஏதாவது ஒரு நல்லதை பண்ணி கொடுமா. களி சாப்பிடுவியா? களி செய்யறதுக்கு மாவு அதெல்லாம் இருக்கா? நான் அப்பவே பொடிச்சு வச்சேன். நீ எங்க தின்ன? நல்லா டேஸ்டா செய்வியா? டேஸ்டா செய்வியா? அது எனக்கு தெரியாது. டேஸ்ட் அவங்க வேணுமா செய்யறா செய். நல்லா டேஸ்டா செய். சாப்பிடலன்னா என்ன பண்ணலாம்? தொடப்ப கடுத்து எடுத்து அடிப்பாங்க. மிச்சமாகட இந்த 7 மணி ஆக போகுது. சாப்பிடலன்னா வேஸ்ட் பண்ணனா அவ்வளவுதான். செய்யுமா? நீ ஏதாவது செய்வியா? கொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். அடி பிச்சுன்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ளைன்றது ஒரு மரியாதை. அது வீடியோலையாவது மரியாதை தரலாம்ல. இது மாப்பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அதான் அவகிட்ட சைட்ல கண்ணை கட்டு. ஏன்டா என்ன மரியாதை இல்லாத இருக்க? நான் என் அண்ணன் பிள்ளை. அது நான் சின்னதுலயே பார்த்த குழந்தை. அதை போய் எதுக்கு நான் மரியாதை மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை வாங்க பெரிய மாப்பிள்ளை சொல்லணுமா? வருஷத்துக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தானா அவனை கூப்பிட வேண்டியதா? அது எனக்கு புரியல. என்ன அண்ணன் பிள்ளைய போயிட்டு எப்படி நீ மாப்பிள்ளை சார் வாங்கன்னு சொல்லுவாங்களா? சின்ன குழந்தைல இருந்து பாக்குற ஒரு பிள்ளைய தினேஷன் தான் சொல்லி சொல்லி பழக்கம். இப்போ கல்யாணம் ஆனோட மாப்பிள்ளை சார் ஆக்கிடணுமா? அது எப்படி? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? உள்ளத்துல இருந்து வரணும் தினேஷ். உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்காதின் அந்த மாதிரிலாம் வேணாம் போ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க அம்மா செய்யற களியை பார்ப்போம். என்ன ஆற வச்சிருக்கேன்? ஓ, ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கியா? நீயே கஷ்டப்பட்டு அரைச்சு. நான் அரைச்சு வச்சேன் உனக்கு செய்து தரலான்ட்டு. நீ கேட்டா செய்யலான்னு பார்த்தேன். ஓகே கேக்குறேன். இவ இன்னும் கேட்கவே இல்லையே அப்படின்னு நம்மளும் அமைக்கணியா இருந்துட்டு நம்ம டிவி பார்க்கலாம்னு நினைச்சிட்டேன். இப்ப வீடியோ எடுக்கிறியா? அப்ப இப்ப நான் கையில வச்சிட்டு இருக்குது என்ன? நீ சும்மா எப்போதான் வச்சு தெரியுற? ஏதாவது நான் கருத்து உள்ளதா இல்ல ஏதாவது நல்லதா போட. நீ போன்றத வந்து ஒர்த்தான எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சது நான் செய்யறேன். வயசுக்கு வந்த பசங்க எல்லாம் இதை சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம். ஆனா இப்போ நாங்க டயட்ல இருக்கோம், அது இருக்கோம் இது இருக்கோம்னு பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடுறாங்க. ஆனா களி சாப்பிட மாட்டாங்க. வெயிட் போட்டுருவேன். ஏன்னா எங்க வீட்லயே ஒருத்தி இருக்கா, மத்ததெல்லாம் சாப்பிடுவா. ஆனா களி சாப்பிடுவா. வெயிட் போட்டுருவேன். இந்த அம்மாவும் வெயிட் போட்டுருவேன், சாப்பிட மாட்டாங்க. என்ன ஏன்டா அடிக்கிற? ஸோ வந்து நான் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு உளுந்து. இது கருப்பாக தான் இருக்கும். இது கருப்பாக இருக்குன்றதே இவளுங்க தொட மாட்டாளுங்க. கருப்பு உளுந்து கொஞ்சம் அரைச்சி நல்லா கழுவிட்டு
கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சி. இது நீயாவே பண்றியா இல்ல யூடியூப்ல பார்த்து நீ கத்துக்கிட்ட? இல்ல திருநெல்வேலி சைடு இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு எங்க அம்மா செய்து கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லி அவங்க சாவர வர நான் சாப்பிடல. ஆனா அந்த அருமை எனக்கு தெரியல. பட் அவங்க இல்லை இன்னைக்கு. பட் அவங்க சொன்ன கருத்துக்கள் இருக்கு. அதனால நானுமே ஒரு அடங்கப்படாரி தான். அதே மாதிரி என் பிள்ளை இது அடங்கப்படாரி எங்க இருந்து வந்தது? எங்க அம்மா கிட்ட இருந்து தான் வந்துச்சு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. சோ நான் அவங்களை திட்ட முடியாது, ஓரளவு தான் திட்ட முடியும். நானே சாப்பிடல இன்னைக்கு. எங்க அம்மா நினைச்சு ஃபீல் பண்றேன். எங்க அம்மா இருந்தா எனக்கு இடுப்பொலி வந்திருக்காரு அப்படின்னா. அப்போ ஓகே, இது நான் ஏதோ ஒண்ணு செய்யறேன். இத செய்துட்டு நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுற? இல்ல பாவம் பார்த்துட்டு அந்த ஆண்டி சொன்னாங்கன்னு செய்யக்கூடாது. என் பசங்களும் என்ன கழுவி ஊத்தும் போது நீங்க எல்லாம் சொல்லத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த கருப்பு உளுந்து ஒரு 2 உழக்கு எடுத்துக்கிட்டோம்னா அரிசி கம்மியா போடுங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி நல்லா வெயில காய வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. எப்பனாலும் கேமரா பாரு, ஏன் பயப்படுற? பயப்படல, ஒண்ணுமே ஆகாது. ஒரு 6 மாசம் 1 வருஷம் கூட இருக்கும். நான் இந்த கழுதை என்னைக்காச்சும் வரும் கழுதை மரியாதையும் செய்து தரலாம்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். பட் இன்னைக்கு நல்லா நேரம் நினைக்கிறேன். நேரம் பார்த்து காலம் பார்த்து கொஞ்சமாவே பண்றேன். ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் சிம்பிள். நீங்க வயசுக்கு வந்த பசங்க இருந்தீங்கன்னா சாப்பிடுங்க. இதெல்லாம் செய்து சாப்பிடுங்க. அம்மா கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சிவாஜி த பாஸ். நான் படையப்பா பேசுறேன். இது என்னது? இது பாகு வெல்லம். அரிசியா? இல்ல, கடையில வாங்கினேன். நான் அந்த அளவுலாம் பாகு வெள்ளத்தை அரைச்சியான்னு கேக்குறேன். நீ எந்த அளவு மூளை? ஐயோ நீங்க இப்போ ஒரு கரண்டி போட்டுக்கோங்க, இல்ல 2 கரண்டி கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணியை ஊத்துங்க. இவங்க மக்கள் நினைப்பாங்க செஃப் திவ்யா பண்றதுதான் அட்டுலியம் தாங்க முடியல, இவங்க அம்மா என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாப்போம். எனக்கு இப்போ அம்மா செய்யும் திடீர்னு சொல்லிட்டா. நான் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம நான் வந்துட்டேன். ஓகே, ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சிடுங்க. இவங்க அம்மாங்க இதை விட பெஸ்டா கூட செய்யலாம். நான் தெரிஞ்சதை சொல்றேன், நீங்க செய்துக்கோங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல, இது ஈஸி சமையல். லேசியான இருக்கவங்களுக்கு ஈஸியான சமையல். சூப்பர் 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 சூப்பர். இது இப்படி போட்டு கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அடுப்புல வைங்க. வச்சுட்டா அவ்வளவுதான களி ஆயிடுமா? அதுக்கு தான் இந்த எண்ணெல்லாம் ஊத்த வேண்டாமா? இந்த உளுந்த ப்ரிப்பேர் பண்றதுதான் கஷ்டம். கொஞ்சம் கழுவிட்டு காய வைக்கணும். கருப்பு முழு உளுந்துன்னு கேட்டு வாங்குங்க கடையில. சரி, நீங்க காலேஜ் படிச்சாலும் சரி, என்ன படிச்சாலும் தயவு செய்து இதெல்லாம் சாப்பிடுங்க. இடுப்பு வலின்றது எல்லாருக்கும் சொத்தாயிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கும் இடுப்பு வலிங்கிறாங்க, கல்யாணம் ஆகாதவங்களும் இடுப்பு வலின்றாங்க, பிள்ளை பெத்தவங்களும் இடுப்பு வலின்றாங்க. இப்போ பிள்ளை பெத்தவங்க தான் இடுப்பு வலி வரும்னு பார்த்தா இப்போ சின்ன பசங்களுக்கே வந்துருச்சு. ஏன்னா இவ்வளவு சொல்றாங்களே, இவங்களே ஒரு வீக் பாடி தான். ஆமா, இதுல கொஞ்சம் சுக்கும். ஆனா இவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. தத்துவத்தை சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற வரையும் நம்ம அம்மா அப்பாவுடைய இதை நினைச்சே பார்க்க மாட்டோம். சொன்னது அவ இறந்த பிறகு நம்ம அதை ஒரு அம்மா ஆன பிறகுதான் அவங்கள பத்தி நினைப்போம். அந்த நேரம் நம்ம அம்மா நம்ம கூட இருப்பாங்களான்னு தெரியாது. உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே. சரி, நீ இது இவ்வளோ இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. கரைச்சிட்டீங்களா? இவ்வளோ இது சொல்லாத, நீ இருப்ப. லைட் எடுத்து எல்லாருமே இருப்பாங்க. பாருங்க, இது நல்லா வேகணும். காட்டுறீ இதுல நல்லா வேகணும். அதனால இப்படி போட்டு கிண்டுங்க. தமிழ்நாட்டு ஆளுங்க களி கிண்டுறதுல ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. கேழ்வரகு களி பண்ணுவாங்க. நான் போய் யாராச்சும் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஆனா உளுந்து களி நான் பண்றேன். இப்போ களி செய்யறவங்க யாராவது இருந்தா திட்டுவாங்க என்ன. இப்போ களி செய்யற மூஞ்சப்பாரு. இல்ல அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கிண்டுங்க போட்டு. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. அம்மாவை கொஞ்சம் தான் பேசுங்கன்னு சொன்னேன். எவ்வளோ தத்துவமாக பேசிட்டு இருக்காங்க. யாரும் எங்கள் அம்மாவை எதுவும் ஆயிடுச்சிடாதீங்க. அவங்க ஏதோ பேசிட்டாங்க, என்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. வெல்லம் தான் போடணும்னு இல்லை, நான் ஒரு சோம்பேறி ஆனதுனால வெல்லம் போட்டுட்டேன். நீங்க கருப்பட்டின்ட்டு விற்கும் கடையில, அதை வாங்கி தனியா அதை பாகு எடுத்து அதுக்கப்புறம் ஊத்துனீங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ரென்த். எங்க ஊர் சைட்லாம் கருப்பட்டி யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு பனைமரமும் கம்மி, கருப்பட்டியும் கம்மி ஆயிடுச்சு. அதனால இந்த வெல்லத்தை போட்டு நான் செய்யறேன். இவ திடீர்னு செய்யின்னு சொல்லிட்டா, என் மானத்தை வாங்கிட்டா, செய். அதனால நான் இப்போ இப்படி செய்யறேன். இல்லைன்னா நான் கருப்பட்டி பாகு வச்சுதான் செய்வேன். கொஞ்சமா பேச சொன்னேன், எவ்வளோ பேசுறாங்க பார்த்தீங்களா?
என்னை கழுவி ஊத்துறதுக்கு இவங்க நினச்சிட்டே இருந்திருக்காங்க. என்ன அடி துபாயில என் புருஷன் கழுவி உங்களுக்கே ஊற்றுவான். தெரியுது வெந்துட்டு இருக்கும். தண்ணி தொட்டு அப்படி போட்டிங்கனாலே ஒட்டாது. நமக்கு வெந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், அந்த வாசமே நல்லா இருக்கும். நீங்கள் இப்படியே கிண்டிகிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதில் கிண்டி எடுத்துக்கோங்க. வயசுக்கு வந்த பெண்கள்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி இருக்காது. நல்லா இருந்தால் சாப்பிட போகிறோம். நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள்லாம் ஸ்வீட்டுன்ட்டு கேக்கு சாப்பிட்றீங்க, கேக்கை வெட்டி அதில் இருக்க சாயத்தெல்லாம் சாப்பிட்றீங்க. அதெல்லாம் வேணாமே, அதில் எவ்வளோ ஒயிட் சுகர் சேருது. இதெல்லாம் எங்கள் பசங்க வீட்டில் இருந்த வர சாப்பிடவே மாட்டாங்க. எல்லாருமே அப்படிதான் மாயா. இப்போ ஏதோ கேட்குறா. இது வந்து இதுவும் எல்லாமே இடுப்பெலும்புக்கு உள்ளது. இது வந்து நல்லெண்ணெய், செக்கில் உள்ள நல்லெண்ணெய் தான் நான் வாங்குவேன். இது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம். இல்லை நெய் தான் பிடிக்குது எனக்குனாலும் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இடுப்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்கும். கொலஸ்ட்ரால் இல்லையா அதில்? கொலஸ்ட்ரால் ஆகாது. இது வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் நல்லெண்ணெயில். குட் கொலஸ்ட்ரால்? ஆமாம். இதுல இங்கிலீஷ் வேற. ஓ இங்கிலீஷ் கொலஸ்ட்ரால், HDL கொலஸ்ட்ரால். எங்க அம்மா ஒரு இங்கிலீஷ் PhD. ஓ சொல்லிக்க வேண்டியதுதான். இப்படி நேத்து சட்டில கூட நான் போய் சுகர் டெஸ்ட் பண்ணேன். அப்புறம் ட்ரைக்ளிசரைட்ஸ்னு சொல்லிட்டு பண்ணேன். சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து அச்சப்பம் அது வெல்லத்துல பண்ணது சாப்பிட்டேன். அது வெல்லத்துல பண்றாங்களா இல்ல நல்லெண்ணெய்ல பண்றாங்களா உனக்கு எப்படி தெரியும்? ஆனா கொலஸ்ட்ரால் இருந்துச்சு. அப்ப குட் கொலஸ்ட்ரால் நம்ம அதிகம் பண்ணோம்னா பேட் கொலஸ்ட்ரால் போயிடும். HDL அதிகம் பண்ணா LDL குறைஞ்சிடும். பத்தரை மாற்று தங்கமா இருக்கீங்களேம்மா, உங்களுக்கு எப்படிமா இப்படி ஒரு பண்ணாடை? இவங்க பண்ணா HDL LLLன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது சாப்பிட்டா மட்டும் இது ரோட்டு தீனி திங்காத, அது திங்காத, இது திங்காதன்னு சொல்லுவாங்க. பாருங்க, நான் இவ்வளவு எண்ணெய் ஊத்தி கூட அது எல்லாத்தையுமே குடிச்சிருச்சு. ஆனா நீங்க எண்ணெய் கூட ஊத்தி நல்லா சாப்பிடணும். அவ்வளவுதான், நான் முடிஞ்சிச்சா? ஓகே, அவ்வளவுதான். தட்டுல எடுத்து வச்சு சாப்பிடு. இவ்வளவுதான் களியேப்பா. தினேஷ்க்கு கூட இவ்வளவுதான் களி ஊத்தி சாப்பிட சொல்றேன். என்னம்மா எதுமோ மாதிரி இருக்கு. தொட்டி பார்த்தா ஒரே புளிப்பு, நக்கு பார்த்தா சாப்பிட பார்த்தா சாமி. இன்னும் அழகா கூட செய்யலாம். இவன் என்ன எந்த ப்ரிப்பேரும் பண்ணாம பண்ணி கூப்பிட்டுட்டா, அதனால நான் எதுவும் செய்யலை. ஓகேவா? இன்னும் கூட அழகா மத்து மாதிரி ஒரு கிண்ணத்துல போட்டு அப்படியே உருட்டி போட்டுக்கலாம். கிண்ணத்துல அப்படியே வரும். ட்ரை பண்ணி பாருங்க, திட்டாதீங்க என்ன. பயம், எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. தேங்காய் எண்ணெய் ஊற்றி அம்மாவுக்கு கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்கு. நல்லெண்ணெய் நல்லா இருக்கு. கொஞ்சம் கசப்பாவும் அது உள்ள போனோன்னு ஒரு மாதிரியா இருக்கு, கொல கொலன்னு. நல்லெண்ணெய் அதனால கசக்குதுன்றீங்க. செக்கில் உள்ள நல்லெண்ணெய் அதனால உனக்கு கசக்குதுன்னு சொல்றேன். நீங்க வேணா நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், கூட கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கலாம். ஆக அந்த கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்குள்ள போகணும். அதுதான் இடுப்புக்கு ஸ்ட்ரென்த்து. இப்போ இருக்க வெள்ளை உளுந்துல தோலெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம இட்லி தோசைலாம் சாப்பிட்றோம். எங்கள் ஊர் சைடு, திருநெல்வேலி சைடெல்லாம் நாங்கள் தோலோட உளுந்து தான் யூஸ் பண்ணுவோம். ஆஹா, நல்லெண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் கசக்க தான் செய்யும். நல்லெண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நெய் ஊற்றுங்க, கசக்காது. கூட கொஞ்சம் எண்ணெய் இது சக்கரை வெல்லம் சேர்த்துக்கோங்க நிறைய. ஓகே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு தினேஷ் இல்லாத ஒரு வீடியோ, அதனால் இப்போ எங்கள் அம்மா அது மூஞ்ச பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இதாக தான் இருக்கும். இதில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களில் நான் டிரியாட்டா சிட்டிஸ்.